அனைவருக்கும் வணக்கம். சாய்ஸ் அகாடமியிலிருந்து சண்முகப்பிரியா. இன்றைக்கி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அந்த டாப்பிக்கில் நம்ம பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்ட் 1 பார்ட் 2 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயே இல்லாத இந்த பார்ட் 2வில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் பற்றி கேள்வி இல்லாத கொஷின்ஸே இருக்காது. ஓகேங்களா? அதனால் வந்து நான் கட்டபொம்மன் பார்ட் வந்து எலாபரேட்டாகவே நடத்தியிருப்பேன். அதை வந்து பார்த்துக்கோங்க. கட்டபொம்மன் அந்த டைம் பீரியடை வந்து கொஞ்சம் நல்லா வந்து கவனிப்பாக, அதாவது உத்து கவனித்து படிச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் இந்த வில்லேஜ் ஸ்லாங்கில் அப்பப்போ வரும். என்னடா இது இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? நான் வந்து பேசிக்காக வில்லேஜ் பேக்ரவுண்டு தான். எனக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு தான். வில்லேஜ் பேக்ரவுண்டு தான். அப்பப்போ வந்து ஒரு வார்த்தைகள்லாம் வரும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம மரு சகோதரர்கள் பற்றி பார்க்க போகிறோம். மரு சகோதரர்கள் அவங்களோட டைம் பீரியட், அதாவது அவங்களோட கெரியர்லேயே பீக்கான டைம் எதுனா 1800லேருந்து 1801 தான். அந்த டைம் பீரியடில் தான் வந்து அதாவது இரண்டாவது பாளையக்கார போர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய கழகத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க இவங்க. அதனாலேயே வந்து இந்த டைம் பீரியட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரு சகோதரர்கள் வந்து ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி வேலுநாச்சியார் அவங்க அரசி ஆகிறதுக்கும் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கட்டபொம்மன் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்கும் இவங்க தான் வந்து தூண்டுதலாக இருப்பாங்க. கட்டபொம்மனுக்கு அப்புறம் அவங்க சகோதரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஊமைத்துறை, அவங்களுக்கும் வந்து அடைக்கலம் கொடுத்து அவங்களும் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்கு திரும்ப பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையெல்லாம் கட்டுறதுக்கு அதுக்கும் வந்து உறுதுணையாக இருந்ததும் இந்த மரு சகோதரர்கள் தான். இது தவிர இவங்களோட பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய புரட்சி அப்படின்னு ஒரு புரட்சியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த புரட்சியை வந்து வேலுநாச்சியாரை வந்து போர் யுக்திகளை அவ்வளோ வியந்து நம்ம பார்த்தோமா, அந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு போகிறது, அதுக்கப்புறம் கூடையில் பல கூடையில் பூக்கூடையிலலாம் ஆயுதங்கள் மறைச்சி வைக்கிறது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கிறப்ப ஆண்களையும் பெண்கள் வேஷம் போட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறது, இதெல்லாம் வந்து வேலுநாச்சியாரோட போர் யுக்திகளாக இருந்தது. அதை விட தலை சிறந்த ஒரு யுக்திகளாக வந்து இவங்க வந்து பயன்படுத்தியிருப்பாங்க இந்த மரு சகோதரர்கள். அவங்க எந்த மாதிரி யுக்திகள்லாம் பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 1 by 1 என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது போக வந்துட்டு போன பார்ட்டில் வந்து கோபால நாயக்கர் பற்றி ஒன்று வந்து சொல்லியிருப்பேன். அவர் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த திண்டுக்கல் கூட்டமைப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த லட்சுமி நாயக்கர், அதுக்கப்புறம் கோபால நாயக்கர் தான் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்போட தலைவராக வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா யதுல் நாயக்கர், அதாவது திண்டுக்கல் கூட்டமைப்பில் பார்த்திங்கன்னா மணப்பாறையினோட லட்சுமி நாயக்கர், அதுக்கப்புறம் தேவதானப்பட்டியோட பூஜை நாயக்கர், இவங்களாம் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி திப்பு சுல்தானும் பெருமளவு வந்து இன்ஸ்பயர் ஆகிருப்பார். இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த கோபால நாயக்கர் எதில் வந்து இறந்துடுறாங்கன்னா, இதே மாதிரி இந்த இதுலேயும் தான் இந்த தென்னிந்திய கழகம் இருக்குது பார்த்திங்களா, தென்னிந்திய புரட்சி ஏற்படுத்தினாங்கள்ல மரு சகோதரர்கள், அதுலேயும் வந்து கோபால நாயக்கர் ஒரு பெரும் பங்களிப்பு வந்து கொடுத்துருப்பாரு. அப்போ வந்து மரு சகோதரர்கள் அவங்க வந்து இறக்கும் போது இந்த கோபால நாயக்கரும் வந்து 1801லேயே வந்து பிரிட்டிஷாரால் வந்து கொன்றுவாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து உள்ளூர் விவசாயிகளோட ஆதரவோட ஆனைமலையில் வந்து போய் போர் புரிஞ்சிட்ருப்பார். ஓகேங்களா? பிரிட்டிஷாரை எதிர்த்து வந்து போர் புரிஞ்சிட்ருப்பார். ஊமைத்துறையோடலாம் வந்து இவர் வந்து கை கோத்துக்குவார். யார்? இந்த கோபால நாயக்கர் வந்து ஊமைத்துறை வந்து கட்டபொம்மனுக்கு அப்புறம் ஊமைத்துறை வந்து சிறையில் அடைச்சிருவாங்க. சிறையிலேருந்து தப்பிச்சிருவாங்க. தப்பிச்சதுக்கப்புறம் வந்து மரு சகோதரர்கள் அடைக்கலம் கொடுப்பாங்க. அப்போ வந்து இவரும் வந்து ஊமைத்துறையோட வந்து சேர்ந்து தான் வந்து போர் புரிவாங்க. திரும்ப ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரியும் போது இந்த கோபால நாயக்கர் வந்து ஆதரவு கொடுப்பார். ஓகேங்களா? இவர் கோபால நாயக்கரை வந்து தனியாக என்ன பண்ணிகிட்ருக்காரு, அவரோட பங்களிப்புக்காக வந்து விவசாயிகளோட ஆதரவு, விவசாயிகள் வந்து கடுமையான சுச்சுவேஷனில் இருக்காங்க, அவங்களால வரி செலுத்த முடியல, இருந்தாலும் இவங்க வந்து அதாவது பிரிட்டிஷ் கம்பெனியாரோட அராஜகத்தை தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிற நியூஸ் கோபால நாயக்கருக்கு போகும். கோபால நாயக்கரும் போர் புரிவார். அப்படி இருக்கிற ஒரு போரில் வந்து ஆனைமலையில் வந்து 1801 வந்து கோபால நாயக்கர் வந்து இறந்துருவார். ஓகேங்களா? பிரிட்டிஷ் படையினரால் வந்து இறந்துருவார். ஓகேங்களா? இதுதான் வந்து கோபால நாயக்கரோட ஒரு பேக்ரவுண்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம மரு சகோதரர்கள் வந்து பற்றி பார்க்கலாம். மரு சகோதரர்களோட கழகம்னு சொல்கிற இயரே பார்த்திங்கன்னா 1800லேருந்து 1801 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கட்டபொம்மன் இருக்கார் பார்த்திங்களா, அவரோட கழகம் வந்து எப்போ ஒடிஞ்சிருது, 1799லேயே வந்து போயிடுது. அதுக்கப்புறம் வந்து 1800 வந்து ஒரு கழகம் வெடிக்குது. இதை வந்து இரண்டாவது பாளையக்கார போர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ முதல் பாளையக்கார போர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பூலித்தேவர் வந்து எதிர்த்திருப்பார் இல்லைங்களா, அது வந்து முதல் பாளையக்கார போராக இருக்கும். இரண்டாவது பாளையக்கார போருங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு பண்ணி விட்டது யாருன்னா மரு சகோதரர்கள் தான். ஓகேங்களா? இது வந்து இரண்டாவது பாளையக்கார போர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த போரில் வந்து
மருது பாண்டியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்களா அந்த தென்னிந்திய கழகத்துலேயும் வந்து கோபால நாயக்கர் இருப்பார். அதுக்கப்புறம் மலபாரோட கேரளவர்மா, மைசூரோட கிருஷ்ணப்பா, அதுக்கப்புறம் துண்டாஜி, இவங்கெல்லாம் வந்து அதே மைசூர்லேயே தான் துண்டாஜி இருப்பார். இவங்கெல்லாம் வந்து கூட்டமைப்பில் சேர்ந்துக்கிறாங்க. ஓகேங்களா? இவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, விருபாச்சிங்கிற ஒரு இடத்துல வந்து ஏப்ரல் மாதத்தில் 1800 வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்து என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி கம்பெனிக்கு எதிராக நம்ம வந்து புரட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வந்து போடுறாங்க. எப்போ, ஜூன் 1800 வந்து, ஒரு நிமிஷங்க, சாரி, ஓகேங்களா, ஜூன் ஏப்ரலில் சந்தித்த இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஜூனில் வந்து கிளர்ச்சி வந்து அதாவது இவங்களோட கிளர்ச்சி வந்து ஜூன் மாதத்தெல்லாம் வந்து பரவ ஆரம்பிச்சிருது. எங்கே, ராமநாதபுரம், மதுரை, இந்த இடத்தெல்லாம் வந்து பரவ ஆரம்பிச்சிருது. யார் இதில் வந்து கூட்டணி சேர்ந்துருக்காங்கங்கிறது ரொம்ப முக்கியம். யார், திண்டுக்கல்லோட கோபால நாயக்கர், அது ஓகே. அதுக்கப்புறம் மலபார்லேருந்து கேரளாவிலேருந்து ஒருத்தவங்க வராங்க, மைசூர்லேருந்து 2 பேர் வராங்க, கிருஷ்ணப்பா, துண்டாஜி. ஓகேங்களா? இவங்க எங்கே சந்தித்தாங்க, விருபாச்சியில் வந்து சந்தித்தாங்க. எப்போ ஜூன் வந்து பரவ ஆரம்பிச்சது, எப்போ வந்து கிளர்ச்சி வந்து பரவ ஆரம்பிச்சது, ஜூனில் வந்து பரவ ஆரம்பிச்சது. எங்கே, ராமநாதபுரம், மதுரை, இந்த இடத்துலலாம் வந்து கிளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாகவே வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இப்படி வந்து பரவ ஆரம்பிக்குது அப்படிங்கிற நியூஸ் வந்து கம்பெனியாருக்கு போகுது. உடனே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, மைசூரில் இருக்கிற கிருஷ்ணப்பா, அதுக்கப்புறம் மலபாரோட கேரளவர்மா, இவங்க மேலாம் வந்து நீங்கள் வந்து மரு சகோதரர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா உங்கள் மேலே வந்து போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லி கம்பெனி ஆளுங்க வந்து அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா? அறிவித்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், அதுக்கப்புறம் தாராபுரம், இந்த பகுதியெல்லாம் வந்து ஒவ்வொரு பாளையக்காரராக அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அங்கே பாளையக்காரரை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, தூக்கில் போட்டுடுறாங்க. அதே மாதிரி கட்டபொம்மனோட சகோதரர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஊமைத்துறை, செவத்தையா, இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டைம் பீரியடை பயன்படுத்திக்கிட்டு அங்கங்கே வந்து தூக்கில் போட ஆரம்பித்தோடனே அங்கே சிறைவாசல் வந்து காவல் குறைபாடாக இருக்குது. இதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு 1801 வந்து இந்த ஊமைத்துறையும் செவத்தையாவும் வந்து ஜெயிலிருந்து தப்பிச்சு எங்கே போகிறாங்க, கமுதியில் வந்து போய் பதுங்கிக்கிறாங்க. இவங்க கமுதியில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மரு சகோதரர்களுக்கு வந்து நியூஸ் போகுது. உடனே என்ன பண்ணுறாங்க, மரு சகோதரர்கள் வந்து கட்டபொம்மன் நமக்கு உடன் பிறந்தவர் மாதிரி, அவங்க சகோதரர்கள் நமக்கு அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சகோதரர்களான கட்டபொம்மனோட சகோதரர்களான ஊமைத்துறைக்கும் செவத்தையாவுக்கும் தன்னோட தலைமையிடமான சிறுவயலில் வந்து அடைக்கலம் கொடுக்குறாரு மரு சகோதரர்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை தான் வந்து தரமட்டமாயிரும்ல, இவங்க வந்து தப்பிச்சு போனதே பெரிய விஷயம். சிறுவயலில் அடைக்கலம் கொடுத்தது இல்லாத அந்த கோட்டை வந்து நம்ம திரும்ப கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து இந்த ஊமைத்துறையும் செவத்தையாயும் என்ன பண்ணுறாங்க, திரும்ப கோட்டை வந்து ரொம்ப வேகமாக வந்து கட்டுறாங்க. ஓகேங்களா? எந்த அளவுக்கு வேகமாக கோட்டை கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பிப்ரவரி 2, 1801 வந்து வெளியே வந்திருப்பாங்க. யார், இந்த ஊமைத்துறையும் செவத்தையாவும் வந்து பிப்ரவரி 2, 1801 வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சிருப்பாங்களா? பிப்ரவரி 8ஆம் தேதியெலாம் கோட்டை கட்டி முடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட எத்தனை நாள், வெறும் 6 நாள் தான், 6 டேஸில் வந்து இந்த கோட்டையை வந்து முழுமையாக வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த கோட்டை கட்டுறதுக்கு டே நைட் வேலை பார்த்தாங்களாமா உள்ளூர் மக்கள், அதுக்கப்புறம் எல்லா பாளையக்காரங்களும் சேர்ந்து டே நைட்டாக வேலை பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அந்தளவுக்கு கட்டி என்ன பண்ணுறது, திரும்ப வந்து தரமட்டமாக்கியிருப்பாங்க. இதனால தான் வந்து இந்தளவுக்கு வந்து அவங்க கட்டபொம்மன் கட்டியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து அது தரைமட்டமாக இருக்கும். திரும்ப ஊமைத்துறை, செவத்தையா, அதுக்கப்புறம் அனைத்து பாளையக்காரங்க மக்கள் இவங்கெல்லாம் சேர்த்து பகலாக வந்து கோட்டை கட்டியிருப்பாங்க. அதையும் கம்பெனி வந்து தகர்த்திருப்பாங்க. இதனால் வந்து என்ன ஆயிடுச்சு, நம்ம கவர்மெண்ட் வந்து இப்போ புரளமைச்சு ஒரு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மாதிரி ஒரு கோட்டை வந்து கட்டி வச்சுருக்காங்க. அந்த மாடலில் வந்து கட்டியிருப்பாங்க. முன்ன பார்த்தேன் இல்லைங்களா, போன பாட்டில் காமிச்சல அந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே, இப்போ ராபகலாக வந்து கோட்டையை கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த நியூஸ் வந்து யாருக்கு போகுது, காலின் மெக்காலே அவருக்கு வந்து போகுது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, திரும்ப வந்து பிரிட்டிஷ் படையெல்லாம் கூட்டிகிட்டு பிப்ரவரியில் கோட்டை கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரலில் திரும்ப வராங்க, கோட்டையை முற்றுகையிடுறாங்க, ஃபுல்லாக வந்து ரவுண்டப் பண்ணிட்டாங்க. இந்த டைம் பீரியடில் என்ன பண்ணுறாங்க, இந்த ஊமைத்துறை, செவத்தையாவும் திரும்ப மரு சகோதரர்கள்கிட்டே போயிட்டு அடைக்கலம் வந்து கேட்குறாங்க. அவங்க வந்து சிவகங்கையில் வந்து அடைக்கலம் வந்து வச்சுட்டாரு மரு சகோதரர். ஓகேங்களா? இதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, மரு சகோதரர்கள் கிட்ட வந்து கம்பெனி, அந்த காலின் மெக்கேலே தலைமையிலான கம்பெனி படைப்பிரிவு வந்து கேட்குது, இந்த ஒழுங்காக வந்து ஊமைத்துறை, செவத்தையாவும் என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து மரு சகோதரர்கள் வந்து மறுத்தர்றாங்க. மறுத்ததுனால என்ன ஆயிடுது,
கர்னல் அக்னியும் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு கர்னல் ஹின்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வராங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து கேட்டோம். இவங்க வந்து மறுத்துட்டாங்க அப்படின்னு காலின் மெக்கல்ல சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, கர்னல் அக்னியும் அதுக்கப்புறம் கர்னல் இன்னஸ் இவங்க வந்து சிவகங்கை நோக்கி வந்து படையெடுத்து போகிறாங்க. என்ன ஆகுது இந்த படையெடுப்பில் 1801 ஜூனில் வந்து இவங்க வந்து ஒரு ஆங்கிலேய கம்பெனி படை வந்து ஒரு பக்கம் படையெடுத்து வர்றது மரு சகோதரர்களுக்கு தெரிஞ்சது. ஒரு பக்கம் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜூன் மாதத்தில் வந்து ஒரு அறிக்கையை வந்து அதாவது ஒரு பேரறிக்கையை வந்து தயார் பண்ணுறாங்க மரு சகோதரர்கள். அது வந்து திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு அறிக்கை தாங்க. அது ரொம்ப வந்து உணர்ச்சியை தூண்டுற வகையில் இருந்ததுனால அது வந்து திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை போர் உணர்ச்சிகளை தூண்டுறது மாதிரி இருந்தது. ஓகேங்களா, அதனால் அது வந்து திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, தயார் பண்ணி அதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல ஜாதி, அதாவது ஒரு மண்டல வேறுபாடு இல்லாமல் நீ இந்த மண்டலத்தை சேர்ந்தவன் நான் இதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மண்டல ஜாதி சமய இன வேறுபாடுகளை கடந்து நிற்கிறவங்க மட்டும் இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆளுங்களுக்கு எதிராக வந்து அந்நிய ஆட்சி விரட்டுறதுக்காக கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து தயார் பண்ணுறாங்க. தயார் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அங்கே திருச்சியில் இருக்கிற நவாப் கோட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த கோட்டையோட முன்னாடி என்ட்ரன்ஸ்லையும் அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் கோயில் திருச்சியில் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்ரீரங்கம் கோயில் சுற்றியும் வந்து எல்லாம் ஒட்டுறாங்க. அந்த அறிக்கையை வந்து ஒட்டிடுறாங்க. இது வந்து போருக்கு அழைப்பு விடுத்த மாதிரியே வந்து இருக்குது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து படையை வந்து சேர்க்குற அளவுக்கு வந்து இருக்குது. இது வந்து இந்த மாதிரி படை சேர்க்கறது கம்பெனி ஆளுங்களுக்கு தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி காலின் மெக்கலே வந்து படையெடுக்கிறதுக்காக வந்து யார் அனுப்புனார், கர்னல் அக்னியும் கர்னல் ஹின்னஸ் இவங்கெல்லாம் வந்து அனுப்பியிருப்பாங்களா. ஏற்கனவே இவங்க வேறு இந்த மாதிரி ஒரு இது பண்ணவும் ஆங்கிலேயரை கண்டிப்பாக இதை வந்து அடக்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இருந்தாங்க. இவங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்பால் என்ன பண்ணிட்டாங்க, உள்நாட்டில் மட்டும் இல்லை நமக்கு இன்னும் வந்து படைபலம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தமிழக பாளையக்காரர்களை மட்டும் ஒன்று சேர்த்துனா போதாது அப்படின்னு சொல்லிட்டு வங்காளம், சிலோன், அதுக்கப்புறம் மலேயா, அதாவது மலையா அப்படிங்கிற இடத்துலலாம் நிறுத்தி வைக்கப்பட்ட எல்லா படையும் வந்து கம்பெனி ஆளுங்கிட்ட சேர்ந்துட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இவர் என்ன பண்ணுறாரு, மரு சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, 20,000 ஆட்களை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேங்களா, அப்போ மரு சகோதரர்கள் சைடில் ஒரு 20,000 பேர் இருக்காங்க. கம்பெனி சைடில் வந்துட்டு வங்காளம், சிலோன் பகுதியெல்லாம் இருந்துட்டும் ஆளுங்களை வந்து கூட்டமைப்பாக வந்து வச்சுட்டாங்க. இது வழக்கம் போல் இந்த புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ்கார் கூடயே வந்து கை கோத்துறாங்க. இப்படி என்னதான் 20,000 ஆட்கள் வந்து மரு சகோதரர்கள் கிட்ட இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்களை ஒவ்வொருத்தராக தனித்தனியாக மீட் பண்ணி ஆல்ரெடி நாங்கள் பூலித்தேவரை வந்து இது பண்ணிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து வலிமை வாய்ந்த கட்டபொம்மனையும் வந்து நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம். எங்கள் பக்கம் தான் வந்து வலிமை வந்து அதிகமாக இருக்குது, எப்படி பார்த்தாலும் நீங்கள் தோக்க தான் போகிறீங்க, அதனால் எங்கள் கூட சேர்ந்துக்கோங்க, உங்களுக்கு நிறைய வந்து நாங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேய ஆட்கள் வந்து பிரித்தாலும் ஒரு யுக்தியை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது 20,000 படை வீரர்களை கொண்டிருந்தாலும் மரு சகோதரர்கள் படை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படைகளுக்குள்ளேயே வந்து பிரிவினை வந்து சந்திக்க ஆரம்பிச்சிட்டு. ஓகேங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒன்றும் இல்லைங்க, மரு சகோதரர்கள் ஒரு பக்கம் வந்து அறிக்கையை வந்து தயார் பண்ணி உள்ளூர் ஆட்களையும் வந்து தேடுறாங்க, உள்ளூர் ஆட்கள்லாம் திரட்டுறாங்க. கிட்டத்தட்ட 20,000 பேரை வந்து திரட்டிட்டாங்க. இந்த நியூஸ் ஆங்கிலேயர்களுக்கு போது அவங்க வங்காளம், சிலோன், மலை அந்த பகுதியெல்லாம் சேர்ந்து ஒரு படைப்பிரிவை திரட்டுறாங்க. இருந்தாலும் வந்து இந்த ஆங்கிலேயர்கள் மரு சகோதரர்கள் ஆட்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு சூழ்ச்சியை வந்து பிரித்தாளு சூழ்ச்சியை வந்து நிகழ்த்துறாங்க. இதனால் படைப்பிரிவு வந்து பிரியுது. இதுதான் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இது வந்து தென்னிந்திய கிளர்ச்சியோட ஒரு ஆரம்ப கட்டம். இப்படியெல்லாம் வந்து பிரித்தாளு சூழ்ச்சியை பண்ணவும் அங்கங்கே பிளான் எல்லாம் வந்து லீக் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அவங்களுக்குள்ளேயே இருந்து போட்ட, அதாவது மரு சகோதரர்கள் போட்ட பிளான் எல்லாம், ரகசிய பிளான் எல்லாமே வந்து ஆங்கிலேயர் சைடில் ஆங்கிலேயர்கிட்ட லீக் ஆயிடுச்சு. இதனால் என்ன ஆயிடுச்சு, ஆங்கிலேயர்கள் வந்து மே 1801 வந்து தஞ்சாவூர்லேயும் திருச்சியிலையும் வந்து கலகக்காரங்கள் வந்து இருப்பாங்க. அங்கே போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, முன்னறிவிப்பு இல்லாமே கலகக்காரர்களை தாக்கியிருப்பாங்க. இதனால் வந்து கலகக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற பிரான்மலை, அதுக்கப்புறம் காளையார் கோயில் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் கோவிலாக இருக்கும், பின்னாடி வந்து ஒரு காடாக இருக்கும். அதனால் வந்து காளையார் கோயில் வந்து புரட்சியாளர்களுக்கு ஒரு புகலிடமாகவே இருந்தது. ஒரு பாதுகாப்பு தர ஒரு புகலிடமாகவே இந்த காளையார் கோவில் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, காலக்காலர்கள் பிரான்மலையிலையும் காளையார் கோயிலையும் வந்து இருப்பாங்களா. இது வந்து அதுதான் வந்துட்டு பிரிட்டிஷாருக்கு வந்து நியூஸ் போயிடுது. இதனால் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற கலாக்காரர்கள்லாம் வந்து பிடிச்சி கிட்டத்தட்ட 14 நாட்கள் 2 வாரம் சோறு தண்ணி கூட ஒரு பொட்டு கொடுக்க மாட்டாங்க. சோறு இல்லாத தண்ணி இல்லாத வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்து பசினா என்னங்கிற கொடுமையை அனுபவித்து அவங்க வந்து செத்துருக்காங்க வீரர்கள். பார்த்திக்கோங்க.
இத்தனைக்கும் நம்மளோட விடுதலைக்காக. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அது வந்து நன்றியாக நம்ம இருக்கணும்னு. ஓகேங்களா? எத்தனை நாள்? 14 நாட்கள் வந்து உணவு அதுக்கப்புறம் தண்ணீர் கூட இல்லாமல் சாகடிச்சிருப்பாங்க. கடைசியாக என்ன ஆயிடுச்சு? கழகம் தோல்வியில் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிவகங்கை எங்கே பாருங்கள், கழகம் வந்து தோற்று போச்சு. 1801 வந்து சிவகங்கை வந்து இணைச்சிட்டாங்க. சிவகங்கை யாரோட பக்கம் இருந்தது? மரு சகோதரர்கள் பக்கம்தான் இருந்தது. அதனால சிவகங்கை வந்து இணைக்கப்பட்டது. அதே மாதிரி ராமநாதபுரம் இருந்துச்சு இல்லைங்களா? ராமநாதபுரத்து பக்கத்தில் வந்து திருப்பத்தூர் கோட்டையில் 1801 அதுக்கப்புறம் அக்டோபர் 24 வந்து மரு சகோதரர்கள் வந்து தூக்கிலிட்டிருப்பாங்க. இந்த கட்டபொம்மனோட அவங்க தம்பிங்க 2 பேர் யார் சிவகங்கையில் தானே அடைக்கலம் போந்திருப்பாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, 1801 நவம்பர் 16 வந்து பாஞ்சாலங்குறிச்சியிலே வந்து தலை வெட்டி கொண்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பாருங்கள், கலக்காரர்களே 73 பேர் வந்து பிடிக்கப்பட்டு மலேயா இருக்குல்ல, அதாவது மலேசியா அந்த மாதிரி சைடில் தான் அந்த இடத்துல வந்து பினாங்கு அப்படிங்கிற ஒரு தீவு இருக்கும். அந்த தீவுக்கு வந்து நாடு கடத்துகிறாங்க. எதுக்காகனா அங்கே இருக்கிற தோட்டம் இருக்கும்ல, அந்த தோட்டத்தில் வேலையாட்களாக கூலி கூட இல்லை, வெறும் சாப்பாடு மட்டும்தான் அங்கே போடுவாங்க. அந்த இடத்துல வேலையாட்களாக 73 பேர் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் மரு சகோதரர்களோட கழகம். கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது பாருங்கள், பிரான்மலை, அதுக்கப்புறம் காளையர் கோயிலில் தஞ்சம் புகுந்தவங்கள சோறு தண்ணி இல்லாத வந்து கொண்டு இருப்பாங்க. அது போக பார்த்திங்கன்னா இந்த டேட்டா வைஸ் பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியம். எப்போது? 1801 அக்டோபர் 24. இவங்க எப்போது? 1801 நவம்பர் 16. அதாவது கட்டபொம்மன் வந்து 1799, அவரும் அக்டோபர் 16 நினைக்கிறேன், கயத்தாரில் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்க, 1799, அவர் 90 to 99 காலத்தை சேர்ந்தவர் தானே. 1799 அக்டோபர் 16 அன்னைக்கு பாளையக்காரர்கள் முன்னாடி வந்து கயத்தாரில் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அது போக வந்து இவர் இன்னொருத்தர் வந்து சிவசுப்பிரமணியனார் இருப்பார் பாருங்க, அவர் எப்போ கொண்டிருப்பாங்க? ஓகே, இதில் வந்து சிவசுப்பிரமணியனார் வந்து தூக்கிலிட்ட டேட் வந்து இல்லை. நான் வந்து அவுட் சோர்ஸ் புக்கில் வந்து பார்த்தேன், அதை வந்து பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இதோட வந்து மரு சகோதரர்கள் தூக்கிலிட்டது, அதுக்கப்புறம் ஊமைத்துறை தூக்கிலிட்டது, அதெல்லாம் பார்த்தோமா? அடுத்தது வந்து இந்த பாளையக்காரர்கள் அப்புறம் கர்நாடக உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1799 கட்டபொம்மன் பீரியடும் சரி, 1800 1801 மரு சகோதரர்கள் இந்த பீரியட்லேயும் சரி, கழகம் வந்து பாளையக்காரர்களோட கழகம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அடக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்களோட டேட்டாவில் வந்து எழுதி வைக்கிறாங்க. எப்படின்னா, தமிழகத்தில் இருந்த அனைத்து உள்ளூர் குடித்தலைமையினரின் எண்ணங்களையும் நீர்த்து போக செய்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது கழகம் வந்து அடக்கிட்டோம், இதுக்கு மேலே வந்து நம்மளை எதுக்கணுங்கிற இது அவங்களுக்கு இருக்காது. இதுக்காக ஒரு உடன்படிக்கை மாதிரி போடுறாங்க. எப்போது? 1801 ஜூலை 3 வந்து கர்நாடக உடன்படிக்கை வந்து போடுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷ் வந்து நேரடியாக வந்து தமிழ்நாட்டில் மேலே வந்து கட்டுப்பாடை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதே மாதிரி இந்த கர்நாடக உடன்படிக்கை போட்டு பாளையக்காரர்கள் முறையவே வந்து கலைக்கிறாங்க. ஓகேங்களா? பாளையக்காரங்களை கோட்டையை வந்து இடிக்கிறது, பாளையக்காரங்களுக்கு வந்து சொந்தமாக எந்த கோட்டையும் இருக்காது, சொந்தமாக படை வந்து இருக்கக்கூடாது, பாளையக்கார முறையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்போது? 1801 ஜூலை 31, சாரி நான் வந்து 3ன்னு சொல்லிட்டேன், ஜூலை 31 வந்து ஒரு கர்நாடக உடன்படிக்கை வந்து போட்டு பாளையக்காரர் முறையை வந்து கலைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டு. ஓகேங்களா? 1801 ஜூலை 31 பாளையக்காரர் முறை கலைக்கப்பட்டது. இதுக்கப்புறம் வராரு நம்ம ஹீரோ யாருன்னா தீரன் சின்னமலை. இவர் என்ன பண்ணுறாரு? இவரோட டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 1756 1805. அப்போ 1756 வந்து தீரன் சின்னமலை வந்து பிறக்கிறாரு. அவரோட பிறக்கும் போது அவருக்கு என்னது? தீர்த்தகிரி அப்படின்னு ஃபுல் நேம் வச்சு தீரன் அப்படின்னு வந்து சொல்கிறான். தீரன் அப்படிங்கிறது தான் அவரோட நிக்நேமாக வந்து இருக்குது. இவரும் வந்து என்ன பண்ணுறாருனா போர்க்கலைகள்லாம் வந்து சிறந்தவர் தான். எது? சிலம்பம், வில்வித்தை, அதுக்கப்புறம் குதிரை ஏற்றம், இதெல்லாம் மட்டும் இல்லாமல் அந்த பீரங்கி கையாளுறது, அதுக்கப்புறம் துப்பாக்கியை கையாளுறது, இதுலேயே வந்து சிறந்து விளங்கினவர் தான் வந்து தீரன் சின்னமலை. ஓகேங்களா? நவீன போர் முறைகளையும் வந்து கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. அது இவர் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு பகுதி அப்படின்னு சொல்கிறேன், இந்த ஈரோடு, நாமக்கல் இந்த சைட்லலாம் வந்து கொங்கு பகுதிங்கிறாங்க இல்லைங்களா? அங்கே வந்து நில பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு இவர் தான் வந்து தீர்ப்பு சொல்லுவார். ஓகேங்களா?
இந்த பகுதி வந்து கொங்கு பகுதி அப்போ வந்து யார்கிட்ட இருந்துச்சுன்னா மைசூரோட சுல்தான் அவர்கிட்ட தான் வந்து இந்த கொங்கு பகுதி வந்து இருந்தது. ஓகேங்களா. இதில் வந்து மைசூர் சுல்தானோட திவானாக இருக்கிற ஒரு முகமது அலி அப்படிங்கிற ஒரு ஆள் தான் அந்த கொங்கு பகுதியில் வந்து வரி வந்து வசூலித்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு முறை என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த முகமது அலி இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வரி பணம் வந்து வசூலிச்சிட்டு இருந்தார். வரி பணத்தை வசூலித்து திரும்பி போயிட்டுருக்கிறப்ப என்ன பண்ணுறாரு, மைசூருக்கு வந்து போயிட்டுருக்காரு. மைசூருக்கு போயிட்டுருக்கிறப்ப அவர் வந்து தீர்த்தகிரி அப்படிங்கிற இந்த தீரன் சின்னமலை வந்து அவர் வந்து வழிமறைச்சிட்றாரு. வழிமறைச்சி என்ன பண்ணுறாரு, வரி பணம் ஃபுல்லாக வந்து அவர்கிட்ட இருந்து அதாவது பறிச்சுக்கிறார், வழிபறி பண்ணிடுறாரு. ஓகேங்களா. பறிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, முகமது அலி கிட்ட போய் நான் இங்கே தான் இருப்பேன், அதாவது எப்படின்னா சிவமலைக்கும் இப்போ இருக்க அந்த சென்னிமலைன்னு சொல்கிறாங்கல்ல ஈரோடு பகுதியில் இருக்குதுல்ல, அந்த சென்னிமலைக்கும் இருக்கிற சின்னமலை, தீரன் சின்னமலைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த சின்னமலை தான் வரி பணத்தை வந்து பிடிங்கிட்டான் அப்படின்ட்டு போய் உங்கள் சுல்தான் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி முகமது அலி கிட்ட வந்து சொல்கிறாரு. இதனால் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் அவருக்கு வந்து பேர் வருது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து சுல்தான் கிட்ட வந்து போயிடுச்சா, சுல்தான் கிட்ட போடனோடனே என்ன பண்ணுறாரு, அவர் வந்து படை வந்து அனுப்புகிறாரு. ஓகேங்களா. யார் வந்து தாக்குறதுக்கு, தீரன் சின்னமலை தாக்குறதுக்கு படையை வந்து அனுப்புகிறாங்க. அந்த படை எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நொய்யல் அப்படிங்கிற ஒரு ஆத்தங்கரையில் வந்து மோதிக்கிறாங்க. 2 படையை சார்ந்தவங்களும் வந்து மோதிக்கிறாங்க. அதில் வந்து தீரன் சின்னமலை தான் வெற்றி பெற்றுறாரு. ஓகேங்களா. இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, தீரன் சின்னமலையோட புகழ் வந்து அந்த சைடில் வந்து பரவ ஆரம்பிக்குது. இவர் தீரன் சின்னமலையோட போர் முறைகள்லாம் பார்த்துட்டு திப்பு சுல்தானே வந்து இவரோட கூட்டணி வந்து ஏற்படுத்திக்கிறார். யார் கூட, தீரன் சின்னமலை கூட வந்து இன்ஸ்பயர் ஆகி 2 பேரும் வந்து சேர்ந்து ஆங்கிலேயரை எதுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து திப்பு சுல்தான் வந்து ஆங்கிலேயர்களால் வந்து கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோட்டை வந்து கட்டுறாரு. ஓகேங்களா. தீரன் சின்னமலை பெரும்பாலும் என்ன பண்ணுவாருன்னா, வந்து கொரில்லா போர் முறை தான் வந்து கையாளுவார். அதன்படி வந்து கொரில்லா போர் முறைனா வந்து எதிரிங்களை வந்து மறைஞ்சிருந்து தாக்குதல் முறை, அந்த முறை தான் வந்து இவர் வந்து பயன்படுத்திட்டு இருந்தார். திப்புவின் இறந்ததுக்கப்புறம் திப்புவும் இவரும் சேர்ந்து தான் வந்து ஆங்கிலேயர்களை ஏற்றுட்டு இருந்தாங்க. ஒரு டைம் பீரியடில் திப்பு இறந்ததுக்கப்புறம் ஒரு கோட்டையை வந்து கட்டுறாரு. மறைஞ்சிருந்து போர் செய்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டையை கட்டுறாரு. அதுக்கு வந்து என்னது ஓடா நிலை அப்படின்னா, ஓடா நிலைனா இவங்க எங்கேயும் ஓட மாட்டாங்க, சின்னமலையோட ஆளுங்க எங்கேயும் ஓட மாட்டாங்க, எதிரிங்களை தான் ஓட வைப்பாங்க. அதுதான் நாங்கள் ஓடா நிலையிலேருந்து உங்களை வந்து ஓட வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை வந்து ஓடா நிலை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த இடமும் வந்து ஓடா நிலை அப்படின்னே வந்து பேர் வந்துருச்சு. ஓகேங்களா. இருந்தாலும் வந்து ஆங்கிலேயர்களால் வந்து தீரன் சின்னமலை வந்து ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் வந்து கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி அவர் என்ன பண்ணுறாங்க, சங்ககிரியில் போய் அவரை வந்து சிறை வச்சிடுறாங்க. ஓகேங்களா. நீ வந்து ஆங்கிலேய ஆட்சியை ஏற்றுக்கோ, உன்னை வந்து நாங்கள் விடுவிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி தீரன் சின்னமலைகிட்ட சொல்கிறாங்க. ஆனால் தீரன் சின்னமலை அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். அதனால் என்ன பண்ணுறாங்க, 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையிலேருந்து உச்சியில் போய் அவர் வந்து தூக்கில் போட்டுருவாங்க. இவங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட் எல்லாமே எல்லாரும் பார்க்கணும், ஆங்கிலேயர்களை வந்து எதுக்குற எல்லாரும் இது வந்து இந்த தண்டனை பார்க்கணும், அப்போ தான் பயம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கோட்டை உச்சியில் போடுறது. அதுக்கப்புறம் எல்லோரும் பார்க்குற மாதிரி தலை வெட்டுறது, புளிய மரத்தில் தூக்கு போட்டுறது, இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான். ஓகேங்களா. இப்போ அவர் எப்போ 1756 1805 இதே பாருங்க, 1805 ஜூலை 31 அன்னைக்கு தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டையில் வந்து தூக்கில் போட்டுருவாங்க. அதே 1801 ஜூலை 31னா கர்நாடக உடன்படிக்கை. ஓகேங்களா. இதோட தீரன் சின்னமலையோட சாப்டர் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து வேலூர் புரட்சி எப்படின்னா, இந்த திப்பு சுல்தான் வந்து கொன்னுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, திப்பு சுல்தான் இறந்ததுக்கப்புறம் என்னாகும், அவங்களோட பையனையும் சரி அவங்களோட குடும்பத்தையும் சரி என்ன பண்ணுவாங்க, வேலூர் கோட்டையில் தான் வந்து ஒரு வீட்டு சிறையில் மாதிரி வச்சுருப்பாங்க. அது வீட்டு சிறை எப்படின்னா, அவங்க வந்து எந்த இடத்துல வேணாலும் போய்க்கலாங்க. இப்போ வேலூர் கோட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வேலூர் கோட்டை வந்து ரொம்ப பெரிய கோட்டை தான், பெருசாக வந்து இருக்கும். ஓகேங்களா. அந்த பெரிய கோட்டையில் அந்த கோட்டைக்குள்ளே வந்து அவங்க எங்கே வேணால் போய்க்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ரூமுன்னு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் எங்கே வேணால் போய்க்கோங்க. ஆனால் 6 மணி ஆச்சுன்னா அவங்க ரூமுக்கு தான் வந்து போய்க்கணும். இதுதான் வந்து வீட்டு சிறை மாதிரி வந்து வச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா. அப்படி சிறை வைக்கப்பட்டது தான் திப்புவின் குடும்பமும் அவங்களோட மகன்களும். ஓகே. இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப
என்ன ஆகுது, இந்த திப்பு சுல்தான் வந்து போர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரப்ப என்ன ஆகுது, பாளையக்காரங்களை ஒடுக்கிறதுக்கு முன்னாடியே 1792 வந்து போர் ஏற்படுது. அந்த போரில் வந்து திப்பு சுல்தான் வந்து தோத்துடுறாரு. தோத்ததுனால என்ன ஆகுது, சேலம், திண்டுக்கல் இதில் இருக்கிற வருவாய் எல்லாமே கம்பெனிக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இந்த 2 மாவட்டங்களையும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் வந்து 1799 வந்து திரும்ப வந்து போர் புரிகிறாரு. போர் புரிகிறப்ப என்னது, மைசூர் போர் வந்து நடக்குது. அந்த போரில் வந்து கோயம்புத்தூர் வந்து போயிடுது. ஓகேங்களா. திரும்ப வந்து 1798, அதாவது 98 வந்து தஞ்சாவூர் வந்து இருக்குது இல்லைங்களா, தஞ்சாவூர் அரசர் அவர் வந்து அந்த தஞ்சாவூர் பகுதியில் இருக்கிற இறையாண்மை உரிமை அப்படின்னு சொல்லி, இறையாண்மை உரிமைனா மக்கள் முடிவுக்கு தான் வந்து அரசர் வந்து பிரதிநிதித்துவமாக வந்து பார்ப்பார். மக்கள் எதை விரும்புகிறாங்களோ மக்கள் விரும்ப ஆட்சி தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த உரிமையே என்ன ஆயிடுச்சுன்னா ஆங்கில கம்பெனிக்கு வந்து போயிடுச்சு. அப்போ கம்பெனி நினைக்கிறது தான் அந்த தஞ்சாவூர் பகுதியில் நடக்கும் அப்படின்னு. அப்போ 92 வந்து சேலம், திண்டுக்கல் போயிடுச்சு. 99 வந்து மைசூர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 98 வந்து தஞ்சாவூர் வந்து ஒரு உரிமை இழந்த ஒரு நிலமாக வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா. அது போக இல்லாமல் அந்த தஞ்சாவூரில் நீங்கள் வந்து இப்போ உரிமையே எங்கள் கம்பெனிக்கு கீழே வந்துருச்சு. இப்போ அது கம்பெனி நடந்தோன்னே இப்போ அந்த இடத்துல இருக்கணும்னா நீங்கள் எங்களுக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் இதில் என்ன ஆயிடுச்சு, ஒரு கப்பம் கட்டுற நிலைமைக்கு வந்து போயிடுச்சு. ஓகேங்களா. இந்த பகுதியெல்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறப்ப கட்டபொம்மனை வந்து எதிர்த்தாரா எப்போ 1790 99 அப்போ கட்டபொம்மனோட எதிர்ப்பும் வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு. மறு சகோதரர்களோட எதிர்ப்பு 1800 1801 அதையும் வந்து பிரிட்டிஷார் வந்து அடக்கிட்டாங்க. இப்படி எல்லாமே அடக்கிறது எதுனா இந்த ஆற்காடு நவாப்பை எதிர்த்து தான். ஏன்னா இந்த ஆற்காடு நவாப்பு தான் மொத்த உரிமையும் யாருக்கு கொடுத்தாங்க, கம்பெனிக்கு கொடுத்தாங்க. ஓகேங்களா. கடைசீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்காடு நவாபியே என்ன சொல்லிட்டாங்க, இந்த கம்பெனி ஆளுங்க நீ வந்து விசுவாசமற்றவங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு எப்படி இருக்கும். ஓகேங்களா. அவர் விசுவாசமற்றவர் அப்படின்னு சொல்லி அவர் மேலே குற்றம் சுமத்தி அவர் மேலேயே ஒரு கட்டாயமாக ஒரு ஒப்பந்தத்தை வந்து போட்டாங்க. ஓகேங்களா. அது என்ன ஒப்பந்தம்னா, இந்த கர்நாடக நவாப் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள் எல்லாத்தையுமே நீ நிர்வகிக்கிற பொறுப்பு மொத்தமாக கொஞ்சமாக தான் கொடுத்துட்டு இருந்தாரு இந்த ஆற்காடு நவாப். ஓகேங்களா. அங்கங்கே இருக்கிற போரில் வந்து ஏற்படுத்திட்டு அதில் வந்து ஆங்கிலேயர்களோட உதவியை எதிர்பார்த்துக்கிட்டு அப்படி தான் இருந்தார். கடைசீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, அவர் மேலேயும் ஒரு ஒப்பந்தத்தை போடு, 1801 ஒரு ஒப்பந்தத்தை போடு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பகுதியும் வந்து ஆற்காடுகிட்ட இருந்து ஆங்கிலேயர்கள் பிடுங்கிட்டாங்க. இப்போ இவர் வந்து கழுத்தை சுத்தின பாம்பு மாதிரி அவர் வச்சது அவருக்கே வந்து வேட்டாக போயிடுச்சு. ஓகேங்களா. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளால தான் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆற்காடு நவாப்புக்கே ஒரு கில்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த கில்ட்டோட உச்சத்தில் இருந்த இந்த ஆற்காடு நவாப் என்ன பண்ணுறாரு, சிற்றரசர்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த ஜமீன்தாருங்க, அதுக்கப்புறம் கம்பெனி அரசுக்கு எதிராக வந்து இருக்கிற ஒரு சின்ன வீரனாக இருந்தாலும் சரி எல்லாமே சேர்ந்து வாங்க, எப்படியாவது இவனை வந்து விரட்டி ஆகணும் அப்படின்னு வந்து எப்படி விரட்டலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து சிந்திச்சுட்டே வந்து இருந்தாங்க. அப்படி ஒரு சிந்தனையோட வெளிப்பாடாக வந்தது தான் இந்த வேலூர் புரட்சி. ஓகேங்களா. வேலூர் புரட்சிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த வேலூர் கோட்டையில் நடந்ததுனால அது வந்து வேலூர் புரட்சி அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அது எப்போ நடந்ததுன்னா 1806 வந்து நடக்குது. இந்த புரட்சியோட நோக்கமே எப்படியாவது இந்த கம்பெனி ஆளுங்களை வந்து விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, சாரிப்பா பசியாப்போம், இந்த பிரிட்டிஷாரோட இராணுவத்தில் வந்து சிப்பாயாக பணியாற்றியிருப்பாங்க இல்லைங்களா இந்த இந்திய வீரர்கள், இவங்க எல்லாத்தையும் வந்து ஒன்றிணைச்சாங்க. எப்போ உங்களுக்கெலாம் வந்து பதவி உயர்வும் கிடைக்க மாட்டேங்குது, இராணுவத்தில் வந்து ஊதியமும் வந்து கம்மியாக தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க, இப்போ இந்த அந்நிய ஆட்சியை எப்படியாவது எதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வீரர்கள் மனசுலேயும் வந்து ஒரு எண்ணத்தை வந்து விதைக்கிறாங்க. இந்திய வீரர்களும் அதுக்கு வந்து எங்களுக்கும் அந்த மனக்குறை இருந்துட்டு தான் இருக்குது, எங்களை வந்து கேலி பொருட்களாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் சிப்பாய்களும் ஒரு தீராத மனக்கோபத்தில் வந்து இருந்திருக்காங்க. அதிகமான படை எண்ணிக்கையில் இருந்ததும் பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டையில் இந்திய சிப்பாய்கள் தான். ஓகேங்களா. இது எல்லாமே ஆங்கிலேயர்களுக்கு இந்த வேலூர் புரட்சி நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சு. அது போக என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னா, உடனடி காரணமாக எது இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சமய நம்பிக்கையில் போய் ஆங்கிலேயர்கள் வந்து கை வச்சது தான். ஓகேங்களா. அந்த குல்லா வந்து தயாரிச்சிருப்பாங்க, தொப்பி மாதிரி இருக்கும், அந்த தொப்பியில் வந்து சிலுவை பொம்மை போட்டிருக்கும், அதை வந்து நீ கம்பல்சரி போட்டு தான் ஆகணும். அதான் அக்னியும் வந்து டிசைன் பண்ணியிருப்பார் அந்த தொப்பியை வந்து. அந்த
தொப்பி தான் எல்லாத்துக்கும் வந்து ஆல்ரெடி இவங்க வந்து மனக்குறையாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த தொப்பி கொண்டு வந்து அதுக்கு ஏற்பட்ட எதிர்ப்பினால தான் வந்து அதை காரணமாக வச்சு வெளிக்கொண்டு வந்துட்டாங்க. அது போக பார்த்திங்கன்னா 1805 வந்து ஒரு பஞ்சம் வந்து ஏற்படுது. எப்போது கட்டபொம்மன் காலத்தில் ஒரு பஞ்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப 1805 வந்து ஒரு பஞ்சம் வருது. அந்த பஞ்சம் வந்தப்பையும் கூட முகலாய வரிப்படி அவங்க வந்து வசூலிக்க மாட்டாங்க. நில பஞ்சம் வந்துச்சுன்னா அப்போ வந்து வரி விலக்குலாம் வந்து இருந்துச்சு முகலாய வரிப்படி பார்த்திங்கன்னா. ஆனால் இவங்க அதெல்லாம் பின்பற்றாத கம்பெனி ரூல்ஸை தான் பின்பற்றணும், கண்டிப்பாக வரி வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது விவசாயிகளுக்கும் வந்து விவசாய பின்னணிகள் கொண்ட அந்த குடும்பத்தில் இருக்கிற வீரர்களும் சரி விவசாயிகளுக்கும் சரி கடுமையான எதிர்ப்பு வந்து தெரிவித்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதனால் வந்து கண்டிப்பாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து தான் ஆகணும், அவங்க நம்ம நாட்டை விட்டு போயே ஆகணுங்கிற உறுதியான எண்ணம் வருது. இந்த எண்ணங்கள் வரும்பொழுது என்ன பண்ணுறாரு, கரெக்டாக வந்து சர் ஜான் கிரடாக் அப்படிங்கிற ஒரு புதிய இராணுவர் வந்து வராரு. இந்த இடையில ஒரு கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி இவங்களே வந்து வெறுப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க. இதில் வந்து சர் ஜான் கிரடாக் அவர் வந்து வராரு. அவர் என்ன பண்ணுறாரு, புதுசாக வந்து ரூல்ஸ் போடுறாரு. இங்கே வாங்க எல்லோரும் இந்திய வீரர்களாக எல்லாம் வாங்க, என்னது இது தாடியும் வந்து கிருதாவும் வச்சுக்கிட்டு மீசை எல்லாம் என்ன இவ்வளோ பெரிய மீசை, எல்லாம் இராணுவ வீரர் மாதிரியே இருக்கிற, இந்த மாதிரி மீசை எடுத்துரு, தாடி எடுத்துரு, கிருதாவை வந்து இது பண்ணு, தலை ஒழுங்காக வந்து நீட்டாக வச்சுக்க, இதெல்லாம் வந்துட்டு புதிய இராணுவெல்லாம் போடுறாங்க. அதே மாதிரி என்ன இந்த கொட்டை போட்டுட்டு பட்டை போட்டுலாம் இருக்கிறீங்க, இந்த மாதிரி சமயக்குறியெல்லாம் நீங்கள் எதுவும் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரடாக் வந்து சொல்கிறாரு. இந்த கிரடாக் சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, அதை வந்து எங்கள் சமயத்தை வந்து நீ வந்து இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் அவங்களுக்கு கோவத்தை தான் வர வச்சுது. இந்த அளவுக்குன்னா ஆல்ரெடி அங்கேயே எரிஞ்சிட்டுக்குது. இவர் மேலும் கொண்டு வந்து மண்ணெண்ணெய் ஊற்றினா கூட பரவாயில்ல, டீசலை ஊற்றிட்டு போயிட்டாரு. பெட்ரோல் டீசலே ஊற்றிட்டு போனால் அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. அது போக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தலைப்பாக நான் முன்னையே சொன்னேன் இல்லைங்களா, அந்த குல்லா, அந்த குல்லா என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து தோல்னால செஞ்சுருக்காங்க. அது போக வந்து அங்கே வந்து சிலுவை வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் எங்களால் வந்து போட முடியாது அப்படின்னு சொல்லும் போது இந்த கம்பெனி ஆளுங்க வந்து அதெல்லாம் வந்து கவனிக்காமல் இது வந்து எங்கள் சமயத்துக்கெல்லாம் எதிராக இருக்குது, இதெல்லாம் எங்களால் அணிய முடியாது அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து கம்பெனி ஆட்கள் வந்து கண்டுக்கவே இல்லை. நீ போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் வச்சாங்க. இதெல்லாம் பார்த்துக்க இதுக்கெல்லாம் இதுக்கு மேலே வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலூர் கோட்டையை சுற்றியும் வந்து விவசாய குடியர்கள் அதுக்கப்புறம் மற்ற இடத்துல இருந்தும் வந்து ஆட்கள் வரத்துக்காக வந்து சின்ன சின்ன குடிசையெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? மைசூர்லேருந்து ஆளுங்க வர வேண்டியதெல்லாம் இருந்துச்சு வேலூர் புரட்சிக்கு முன்னாடியே. இவங்க என்ன பண்ணுறாங்க, திட்டமிட்டதுனால முன்னாடியே வந்து புரட்சி ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே வேலூர் கோட்டைக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன சின்ன குடிசையில் இருந்தவங்க தான் வந்து பங்கேற்பாங்க. முழுமையாக மைசூர் படையினர் வரத்துக்கு முன்னாடியே இவங்க வந்து புரட்சி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்படின்னா இந்த குல்லா இருக்குல்ல, அந்த நியூஸ்னால தான். ஓகேங்களா? என்ன பண்ணுறாங்க, 1806 ஜூலை 10 அன்னைக்கு வந்து முதல் அப்புறம் 23ஆம் படைப்பிரிவு அந்த படைப்பிரிவில் வந்து இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி வந்து வேறு ஆளுங்க தான் அன்னைக்கு வந்து சிப்பாய் கண்காணிப்பில் வந்து டியூட்டியில் ஈடுபட வேண்டியது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மேனுவலே மாற்றிடுறாங்க. இன்றைக்கி நான் டியூட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்திய வீரர்களே வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவு அந்த படைப்பிரிவு பார்த்திங்கன்னா துப்பாக்கி வைக்கிற இடம், அந்த படைப்பிரிவுக்கு நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய வீரர்களுக்கு பதிலாக இந்திய வீரர்கள் வந்து தலைமை ஏற்றுக்குவாங்க. இது வந்து புரட்சியை வழி நடத்துறதுக்கு இந்தியர்களுக்கு வந்து சாதகமாக வந்து அமைஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ அதிகாலை என்ன பண்ணுறாங்க, புரட்சி வந்து துப்பாக்கி சூட்டோடு வந்து ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே ஃபஸ்ட்டு யார் பலியாகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காவலுக்கு வெளியே காவல் காத்துட்டு இருந்தாங்களே, நான் சிவனேன்னு தான்டா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி காவல் படையில் இருந்த கர்னல் பேன்கோர்ட் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டுடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து 23ஆம் படைப்பிரிவு வந்து இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு இருக்கிற ஒரு போயிட்டு நான் வந்து இங்கே இருக்கிற ஒரு பெரிய அதிகாரியான ஆம்ஸ்டங் வந்து கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லி மேஜர் ஆம்ஸ்டங் வந்து கொண்டுடுறாங்க. ஓகேங்களா? சரி, ஆம்ஸ்டங் இல்லை, மிகாரஸ், கர்னல் மிகாரஸை வந்து கொண்டுடுறாங்க. எப்போ 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மிகாரஸை வந்து கொண்டுடுறாங்க. என்ன ஏதோ சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மேஜர் ஆம்ஸ்டங் வந்து கேட்குறாரு. உள்ளேருந்து ஏதோ சத்தம் வருது அப்படின்னு சொல்லி, என்னப்பா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் ஆம்ஸ்டங் போய் விசாரிக்கிறாரு. விசாரித்து முடிக்கிறதுக்குள்ளேயே மேஜர் ஆம்ஸ்டங் கதையை வந்து முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து யார், கர்னல் பேன்கோர்ட் வராரு, அதுக்கப்புறம் கர்னல் மிகாரஸ் வராங்க, அதுக்கப்புறம் மேஜர் ஆம்ஸ்டங் வராரு. ஓகேங்களா?
இவங்களை எல்லாமே துப்பாக்கியால் வந்து கொன்னுடுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12க்கு மேலே இருக்கிற வீரர்கள் எல்லாமே வந்து கொன்னுடுறாங்க 1 மணி நேரத்துக்குள்ளே. ஓகேங்களா. இதில் வந்து லெப்டினன்ட் ஹெல்லி, அதுக்கப்புறம் லெப்டினன்ட் பாப், இவங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷ் மன்னரோட படைப்பிரிவு வந்து சேர்ந்தவங்க. செத்ததில் வந்து 12 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதில் வந்து பிரிட்டிஷ் மன்னரோட படைப்பிரிவை சேர்ந்த ஒரு முக்கிய அதிகாரிகள் தான் இவங்க. ஓகேங்களா. இதில் வந்து மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறவரு வெளியே வந்து குதிரை இருக்காருல்ல, குதிரைப்படை தளபதியாக வந்து மேஜர் கூட்ஸ் வந்து இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, அதாவது கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் என்ன பண்ணுறாரு, ஆர்காடோட குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் கில்லப்ஸிக்கு வந்து தகவல் கொடுக்குறாரு. ஓகேங்களா. கர்னல் கில்லப்ஸிக்கு வந்து தகவல் கொடுத்தது யார், மேஜர் கூட்ஸ் தான். ஓகேங்களா. கில்லப்ஸி மூலிமா தகவல் அறிஞ்சவங்க கேப்டன் யங்கோட தலைமையில் வந்து காலையில் 9 மணிக்கெலாம் குதிரைப்படையை சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, கர்னல் கில்லப்ஸி வந்து வேலூர் கோட்டைக்கு வந்துடுறாரு. கர்னல் கில்லப்ஸிக்கு தகவல் கொடுத்தது மேஜர் கூட்ஸ், இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. குதிரைப்படைக்கு தலைமை வாங்கினது கேப்டன் யங். ஓகேங்களா. 9 மணி அளவில் 4 மணி பக்கம் ஆரம்பித்தது, கிட்டத்தட்ட 9 மணிக்கெலாம் வந்து கர்னல் கில்லப்ஸி வந்து வந்துடுறாரு. இதற்கிடையே வந்து அந்த திப்புவோட பசங்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள தானே வந்து சிறையில் வச்சுருப்பாங்க. அதில் வந்து பதே ஹைதர் அவரு தான் வந்து இதுக்கு மேலே புதிய அரசர், எங்களோட புதிய அரசர் அவரு தான் அப்படின்னு சொல்லி கோட்டை மேலே வந்து என்ன பண்ணுறாங்க, புலிக்கொடியை வந்து ஏற்றிடுறாங்க. ஓகேங்களா. இதில் பார்த்து அந்த கர்னல் கில்லப்ஸி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கப்புறம் வார்னிங் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும், அதுக்கப்புறம் தான் போர் தொடுக்கணும். இதுதான் வந்து ரூல்ஸ். ஆனால் கில்லப்ஸி இதை பார்த்து கோவமடைஞ்சு எந்த போர் விதியுமே வந்து அதாவது பின்பற்றாமல் கண்ணு வண்ணமாக, அதாவது ஒரு என்ட்ரன்ஸ் தான் வேலூர் கோட்டைக்கு, ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான். இப்போ போனீங்கனாலும் தெரியும், அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து எப்படி ஜாலியன் வாலாபாக் படுகொலை அதுக்கு எப்படி ஒரு என்ட்ரன்ஸோ அதே மாதிரி வேலூர் கோட்டைக்கு ஒரு என்ட்ரன்ஸ் தான். என்ட்ரன்ஸ்லேருந்தே அப்படியே மனுஷன் அப்படியே சுட்டு தள்ளிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. கண்ணில் பட்டவங்கெல்லாம் அந்த வேலூர் கோட்டை பற்றி சுற்றி வந்து குடிசை போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க முதற்கொண்டு அப்படியே வந்து படன்னு சுற்றுக்கிட்டு முன்னாடி போயிட்டே இருக்காரு. ஓகேங்களா. நேரில் பார்த்த ஒருத்தர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட 800 வீரர்கள் வந்து பிணமாக கிடந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. திருச்சியிலையும் வேலூர்லேயும் பார்த்தீங்கன்னா 600 வீரர்களை வந்து விசாரணைக்காக வந்து சிறையில் கொடுத்துருக்காங்க. அப்போ 800 வீரர் வந்து சுட்டு கொண்டுட்டு 600 பேர் வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் நீதிமன்ற விசாரணையில் வந்து இப்போ 600 பேர் வந்து சிறையில் அடைச்சி நீதிமன்ற விசாரணை வந்து வைக்கிறாங்க. நீதிமன்ற விசாரணையில் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த புரட்சிக்கு வந்து முன்னிலையாக யார் பிளான் பண்ணது அப்படின்னு சொல்லி விசாரித்து 6 பேர் வந்து பீரங்கியோட அந்த என்ட்ரன்ஸ், அந்த குண்டு வரும் இல்லைங்களா, அந்த என்ட்ரன்ஸில் வந்து கட்டிடுறாங்க. கட்டி என்ன பண்ணுறாங்க, பீரங்கி மூலிமா வந்து சுடுறாங்க. அதே மாதிரி 5 நபர்களை வந்து துப்பாக்கியால் சுடுறாங்க. 8 பேர் வந்து தூக்கில் போட்டுறாங்க. இதுதான் நாங்கள் வந்து பண்ணோம், நாங்கள் 800 பேர்லாம் வந்து கொல்ல கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஆனால் நேரில் பார்த்த ஒருத்தவங்க சொல்கிறாங்களா, 800 பேர் மேலே வந்து சுட்டே கொண்டுட்டாங்க, 800 பிணங்கள் கடந்தது அப்படிங்கிறாங்களா, ரத்த வெள்ளத்தில் பிணங்கள் கடந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திப்புவோட பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, கல்கத்தாவுக்கு வந்து நாடு கடத்திடுறாங்க. கிட்டத்தட்ட அந்த பசங்களுக்குலாம் என்ன ஒரு 9 வயசு தாங்க இருக்கும். திப்புவோட பசங்களுக்குலாம் இந்த வேலூர் புரட்சி நடக்கிறப்பெல்லாம் 9 வயசு தான் இருக்கும். அப்பயே வந்து கல்கத்தாவுக்கு நாடு கடத்திடுறாங்க. ஓகேங்களா. கலவரத்தில் வந்து இவர் வந்து கில்லப்ஸி தானே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கலவரத்தை அடக்கியிருக்காரு. அதனால 7000 பக்கோடா கொடுத்துருக்காங்க. கட்டபொம்மன் கட்ட வேண்டிய வரியே 3310 பக்கோடா தான். அதுக்கு டபுள் மடங்காக வந்து கில்லப்ஸிக்கு எவ்வளோ 7000 பக்கோடா வந்து வெகுமதியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அது போக வந்து இந்த ஜான் கிரடாக் இருக்கார் இல்லைங்களா, அவரும் அக்னியும் இருக்காங்கல்ல இவங்க, அதுக்கப்புறம் வில்லியம் பெண்டிங், இவங்கெல்லாம் புரட்சி நடக்க காரணமானவங்க. ஏன்னா ஜான் கிரடாக்கு வந்து புதிய அந்த விதிமுறையெல்லாம் வந்து கொடுத்துருப்பாரு. என்னது, அந்த மீசை தாடி இதெல்லாம் சரி பண்ணு அப்படின்னு சொல்லி. இந்த ஆளுநராக இருக்க அக்னியும் என்ன பண்ணுவார், நான் என் பங்குக்கு நான் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி தொப்பி கொடுப்பாரு. அதுதான் அக்னியுக்குள்ளானே சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதனால தான் வந்து புரட்சி நடக்கவே காரணம். இதெல்லாம் நீ பார்க்காம என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி வில்லியம் பெண்டிங்காக இருக்கிற அவரும் வந்து நீயும் அப்போ இதுக்கு காரணம் தான் அப்படின்னு சொல்லி தலைமையிடமாக இருக்கிற வில்லியம் பெண்டிங்கையும் பணி நீக்கம் செஞ்சு நீங்களாம் இங்கேருந்து பண்ணது போதும், இங்கிலாந்துக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துக்கு அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி அப்பா நீ தொப்பியும் போடவே நான் மீசையை எடுக்க வேணா, நீ எப்படியா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதிய விதிமுறைகள் எல்லாத்தையும் வந்து பின்னாடி வந்து திரும்ப பெற்றது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த புரட்சி வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா வெளியே வந்து எந்த உதவியும் கிடைக்கல. ஏன்னா
வெளியே புரட்சி ஆரம்பிக்கிற நாளுக்கு திட்டமிட்ட நாளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிரும். மைசூர்லேருந்து வர வேண்டிய ஆட்களும் வந்திருக்காது. இதனாலே புரட்சி வந்து தோல்வி முடிஞ்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த அந்த 2வது பட்டாளத்தை சேர்ந்த சுபாதார்கள் அது அவர் என்ன பண்ணுறாங்க, ஷேக் ஆடம், ஷேக் ஐமீது, அதுக்கப்புறம் ஜமோதரான ஜேக் உசைனும் 1ஆம் படைப்பிரிவு 1ஆம் பட்டாளத்தை சேர்ந்த 2 சுபேதர்களான ஜமோதார் அதுக்கப்புறம் ஜமீதார் ஷேக் காசிமும் சிறப்பாக செய்திருந்ததாக தெரிகிறது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, 1ஆம் படைப்பிரிவு அதுக்கப்புறம் 23ஆம் படைப்பிரிவு இவங்களாம் இருக்காங்களா, இதெல்லாம் வந்து சிறப்பாக வாய்ந்த ஆளுங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆளுங்க, அதாவது புரட்சி செஞ்ச ஆளுங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேக் ஆடம், ஷேக் ஹைமீது, அதுக்கப்புறம் வந்து ஷேக் உசைன். ஓகேங்களா, இவர் வந்து 23ஆம் படைப்பிரிவு சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் வந்து 1ஆம் படைப்பிரிவு சேர்ந்த 2 பேர் யாருன்னா ஜமீதார் ஷேக் காசிம். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சிறப்பாக வந்து போர் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து இந்த வேலூர் புரட்சி 1801 வந்துச்சா, 1806 வந்து இந்த வேலூர் புரட்சி என்ன ஆகுது, 1857ஆம் ஆண்டு ஏற்பட்ட பெருங்கழகத்திற்கு வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்குது அப்படின்னாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் இன்னும் சாப்பிடல, மணி வந்து 10:45 போச்சு, இன்னும் சாப்பிடல, அதனால் கொஞ்சம் அங்கங்கே உளறியிருப்பேன், தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. ஓகேங்களா, 1806 வந்து வேலூர் புரட்சி வந்து முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த வேலூர் புரட்சி வந்து வேலூர் கோட்டையோடு வந்து முடியல. இந்த புரட்சியோட விளைவாது என்ன இருந்துச்சுன்னா பெல்லாரி, வலஜாபாத், ஹைதராபாத்து, பெங்களூரு, அதுக்கப்புறம் நந்தி துர்க்கம், சங்கரி துர்க்கம், இந்த இடத்தெல்லாமே வந்து இந்த புரட்சி வந்து எதிரொலிச்சது. அங்கங்கே இருக்கவங்க இந்த புரட்சியோட இதே அப்படி தான். ஓகேங்களா, இங்கே வேலூர் கோட்டையில் வந்து புரட்சி ஆரம்பிக்கும் போது அங்கே மைசூர்லேயே வந்து புரட்சி ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டில் இருக்க அங்கங்கே இடத்துல வந்து புரட்சி ஆரம்பிக்கணுங்கிறது தான் பிளானோட பேஸாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கங்கே புரட்சி ஆரம்பிக்கும் போது ஆங்கிலேயர்களோட கவனமும் வந்து சிதறும், அதன்படி நம்ம வந்து ஈஸியாக ஆக்கிரமிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் வேலூர் கோட்டையில் வந்து அதிகாலையில் வந்து புரட்சி வந்து ஆரம்பித்ததுனால இங்கேருந்து மைசூருக்கு வந்து புரட்சி ஆரம்பிங்கிற தகவல் வந்து போயிருக்காது. இன்னும் இவங்க தகவல் வரும்னு சொல்லிட்டு அந்த மைசூர் ஆட்கள் வந்து அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் படையாட்கள் வந்து வேணுங்கிற படை உதவி வந்து கேட்டிருப்பாங்க. இவங்க தான் புரட்சி வந்து முன்னதாகவே ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதனால வெளியில் இருக்கிற உதவியும் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து உணர்ச்சி வசப்படாமல் சொன்ன டேட்டில் வந்து புரட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க கண்டிப்பாக இந்த புரட்சி வந்து வெற்றியில் தான் வந்து முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம என்ன பார்த்துக்கிட்டோம், பாளையக்காரர்கள் பற்றியும் பார்த்தோம், கிழக்கிந்திய கம்பெனியோட அதிகாரத்தோட எதிர்வினை நம்ம பார்த்தோம், பூலித்தேவர், வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்களோட இது பார்த்தோம். அதுக்கப்புறம் சிவகங்கையில் மரு சகோதரர்களோட ஒரு திறமையும் அதுக்கப்புறம் தீரன் சென்னமலையோட வீரத்தையும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, அடுத்தது வேலூர் புரட்சி. வேலூர் புரட்சியை வந்து முக்கியமானதே மறக்க முடியாத அளவுக்கு பண்ணது கர்னல் அக்னியும் அதுக்கப்புறம் ஜான் கர்டாக்கோட புதிய விதிமுறைகள் எல்லாத்துக்கும் மேலே கொடூரியான இந்த கர்னல் கில்லப்சி இவர் எந்த அளவுக்கு ஒரு இரக்கமற்றவராக இருக்கார் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு பிளான் பண்ணால் அதை கரெக்டாக பண்ணணுங்கிறதும் இதன் மூலிமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 6 மாதம் படித்தாலும் கரெக்டாக பிளான் பண்ணி படித்தோம்னா எதாக இருந்தாலும் நமக்கு சாத்தியம்தான். அதில் நம்ம எதுக்குமே உணர்ச்சி வசப்படக்கூடாது. யார் என்ன திட்டினாலும் என்ன மாதிரியான நியூஸ் வந்து சோசியல் மீடியாவில் வந்து வந்தாலும் அதுக்கெல்லாம் நம்ம செவி சாய்க்கக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, கரெக்டாக நம்ம பிளான் பண்ணபடி போகணும் அப்படிங்கிறத இதன் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோமா. மீண்டும் அடுத்த ஒரு பாடத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஓகே, பாய்.